இந்த ராமு. ஏண்டா உன் பொண்டாட்டி நீ கூப்பிட்டு வரலையா? எதுக்கு கொண்டு வரணும்? அவளை பார்த்தாலே எங்கள் அம்மா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டா உங்க அம்மாவை பார்த்தா பாவமா தெரியல உனக்கு? ஊரில் உள்ளவங்களுக்கு நல்லவங்க தான், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது. சரி நான் புறப்படுறேனே. அந்த மேகலக்கா வீட்டில் ஒரு ஊஞ்சல் கட்டிதாருன்னு சொல்லியிருக்கேன். கடவுளே, நீதான் என் பிள்ளைய காப்பாத்தணும். என்னடாச்சு? ராஜா என்ன மரத்துல இருந்து விழுந்துட்டாராம். எப்போ? எந்த இடத்துல? மேகலாக்கா வீட்டு தோட்டத்துல. டேய் இருடா. மாயாவை பாத்தியா? துணி துவைக்கிற இடத்துல ரமணியக்கா கூட இருக்கா. ஐயோ, எனக்கு இதெல்லாம் என்னடி பண்ணுவேன்? அவனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. தலையில பலமா அடிபட்டிருக்கா. ஆபரேஷன் அது இதுன்னு டாக்டருங்க என்னென்னமோ சொல்றாங்களே. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. கடவுளே. பாட்டி எங்க சிவனே? அதோ அங்க இருக்காங்க வெராண்டால. அம்மாடி, மாயாவை காணுமே, எங்க? அவ பாட்டி கூட அப்பவே வந்துட்டாளே. ஐயோ, என்ன விட்டு போயிட்டியேடா. எனக்கு இனிமே யாரடா இருக்கா? ஐயோ, என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டா. அம்மாடி, அம்மாடி, மாயா, மாயா, அம்மாடி, மாயா, மாயா. அம்மாடி, மாயா, அம்மாடி. சத்தம் போடக்கூடாது, ஒச்ச வேண்டாம். நீங்க யாரு? இது எதுக்கு? சும்மா ஒண்ணும் இல்ல, കുറച്ചു நேரம் இங்க வெயிட் செய்யணும். ராத்திரி ஆகணும். அப்போ போம் 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 எனக்காக ஒரு வண்டி வரும், அதுல போகணும். எஸ்கேப். தூர 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 தூர. போலீஸ் பார்க்க கூடாது, பார்த்தா பிடிக்கும். பிடிச்சா கோர்ட்டு கேஸ்னு ஒரே தொல்லை. மறுபடியும் தப்பிக்கணும் இல்லையா? நீங்க லாரன்ஸ் தானே? தெரியுமா? எப்படி தெரியும்? உனக்கு எப்படி என்ன தெரியும்? நீ போலீஸா?
இல்ல, பின்ன யார் நீ? நான் தையல்காரன், டெய்லர். அப்படியா? அப்ப நீ எனக்கு ஒரு புது சட்டை தச்சு தருமோ? பார் 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 பார், ஒரே சலியா இருக்கு. சார் தச்சு தருவீங்களா சார்? ஷேவ் பண்ணணும், அப்புறம் புது சட்டெல்லாம் போட்டு கல்யாண சக்கம் போல. அம்மாடி மாயா, அம்மா. ஒய்யால உட்காந்து பேசலாம்ல. அம்மாடி மாயம்மா. என்ன விழிச்சு? மாயா. உட்கார். எந்த விழிச்சு? மாயா. மாயா பொண்ணுன்னா அவதாயா, அல்வா மாதிரி வரும். பாவ் 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 வண்டியில் அவர் வரும், எனக்கு வேண்டி. அப்புறம் அவள்கிட்ட கூட எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? மாயா மாயா மாயா, நினைச்சாலே புள்ளரிக்குதே. என்னோட பொண்ணு, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு மருந்து கொடுக்கணும். யோ, என்ன மருந்து? பெரிய மருந்து? நான் உன் காலை பிடிக்கிறேன், அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என் பொண்ணு. யோ, என்னையா நீ? பாப்பா விளையாடுறியா? சும்மா பாப்பா பிரதுலாய்க்கு விளையாடுது. இத வச்சுக்க, மருந்து வீட்டுல இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லன்னா என் பொண்ணு இறந்து போயிடுவா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எப்பறம் உன்னை விடுறது? நீ போய் போலீஸ் கிட்ட சொன்னா என்ன பிடிப்பாங்கல்ல, மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போறேன். அதுக்கு பயந்தனடா உன் குட்டியை நான் எங்க வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ராத்திரி மாயா என் ஆள் வரும், அப்புறம் எஸ்கேப். அப்புறம் நீ போ, தாராளமா போ. இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ற பொண்ணல்லே, அணங்காதிரி. விளையாடக்கூடாது, சொன்னா கேட்கணும். உட்காந்து பேசலாம்ல. அம்மாடி, சிவா, கொண்டுட்ட சார். அவன் என் பொண்ணு நான் கொண்டுட்டேன் சார். நீ அழாதடா, நான் இப்ப வரேன்.
நீ பயப்படாத. வழக்கு விசாரணை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ போயிடணும், இந்த ஊரை விட்டே போயிடணும். நீ இங்கேயே தங்கியிருந்தனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தெரிஞ்சிடும். கோர்ட்டு ஜெயில்னு நீ கண்டிப்பா மாட்டிக்குவ. இறந்து போன உன் குழந்தைய பத்தி கூட கேட்கக்கூடாததெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அந்த லாரன்ஸ் அந்த அளவுக்கு கொடூரமானவன். நான் எங்க போவேன்? அது எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்ச நாள் எங்கேயாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்க தங்கிடு. அதுக்குள்ள நான் உன் வீடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் உன் வாழ்க்கையை பார்த்துக்க. ஆனா நீ உடனே போயிடணும், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள. நான் இந்த ராத்திரி நேரத்துல விடிஞ்சிருச்சுன்னா என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாம போயிடலாம். சின்ன துரும்பு கிடைச்சா கூட போலீஸ் நாய் உன்னை கண்டுபிடிச்சிடும். பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னோட ஆள் ஒருத்தனை உன் கூட நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா சார், நான் என் பொண்ண எங்க எப்படி? இறந்து போனவளை பத்தி கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்ல. இன்னொரு குழந்தை இருக்கல, அவளுக்காக நீ வாழணும்ல.